ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு கிஃப்ட் ஐடியா தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு காலியான மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேட்ச் பாக்ஸை ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மேட்ச் பாக்ஸோடைய அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 4 சைட்ஸும் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ண அளவுக்கு நான் லைன் போட்டுறது அப்படியே இப்போது கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் பேப்பரை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இந்த சைட்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1x3 சென்டிமீட்டர் தான் இருந்தது. அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதோடைய இந்த 2 சைட்லையும் எப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுவும் ஃபுல்லாக கவர் பண்ணுறதா இருந்தால் கூட கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கேன். இப்போது இதில் இந்த பாக்ஸோடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக மார்க் பண்ணாதீங்க. இதை விட ஒரு 0.2 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணணும்னா இது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு 0.2 சென்டிமீட்டர் இல்லை 0.3 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவாக ஸோ இந்த சைடு ஒரு ஃபோல்டிங், அப்புறம் திருப்பிட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்டிங், அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதில் நம்மளுடைய விஷஸ் நம்ம எழுதிக்கலாம். ஹாப்பி நியூ இயர் 2022ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து கீப் ஸ்மைலிங். அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 கார்னர்லேயும் எமோஜிஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம இந்த மேட்ச் பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதை இப்போ அப்படியே நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி ஒயிட் பேப்பரில் ஃபார் யூன்னு சொல்லி எழுதி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிளிட்டர் ஷீட் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அந்த மேட்ச் பாக்ஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து இதையும் இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கிளிட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது கிராஃப்ட் ஸ்டோன்ஸோ கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக திரும்ப ஒரு குட்டி கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு புல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்ப ஈஸியான குட்டியான கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.